ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இவாளுக்கு ஐப்ரோ செய்து தான் காட்ட போகிறேன். முதல்ல ஐப்ரோ செய்ய இந்த மாதிரி நூல் வேண்டணும். இதில் ஐப்ரோ எடுக்கிறதுக்குரிய நூல் தான். இப்போ இந்த கொரோனா வைரஸ் டைம் நாங்கள் கழுத்தில் கட்டி தான் செய்யணும். ஆனால் பார்லரில் வேலை செய்கிறவே அப்படி செய்யலாம். ஆனால் ஆரம்ப பழக்கக்கார கொரோனா வைரஸ் திறந்துருக்க போகிறது இல்லை தான். கொரோனா வைரஸை கலைச்சிடுவோம். அப்போ அதால் நாங்கள் இந்த மாதிரி பழகுவோம். இப்போ அப்படி தேவையானவங்களுக்கு நான் அந்த மாதிரியும் ஒரு வீடியோ போடுறேன். கழுத்தில் கட்டி எப்படி செய்யலான்னு போடுறேன். நான் முதல்ல இதை பழகுவோம். ஆரம்ப பழகிறவைக்கு பழகுவோம். முதல்ல இடது கையில் இந்த கட்டையை வைக்கணும். அதுக்கு பிறகு வாயில் இந்த நூலை வச்சுட்டு இந்த விரலால் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த விரலால் இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி சுற்றணும். இப்படி சுத்த இதில் இப்படி இப்படி ஒரு இது வந்துட்டு இதை கையத்தாங்க இந்த மாதிரி வச்சுட்டு நான் இப்படி கழுத்தால் இப்படி இழுக்கிறேன். திருப்பி இப்படி விரித்து கொண்டு வந்துட்டு வைக்கிறது. திருப்பி இப்படி விரித்து கொண்டு வந்து வைக்கிறது. இப்படி விரித்து இது பண்ணுறது. இப்படி சாய்ஞ்ச விளத்தை வச்சுக்கொண்டு இப்படி கழுத்தால் இப்படி இழுக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்படி இழுக்கிறேன். இப்போ இந்த முடி சாய்ஞ்ச விளத்தை இப்போ இந்த தலையால் மேலே கொண்டு போகிறேன். அவ்வளோதான். இந்த இவ்வளோ தான் மேலே இந்த வாயால் இதண்டு இந்த கை விரல் இந்த இது இப்படி இதை செய்து கையில் பழகுங்க முதல். அதுக்கு பிறகு இது பண்ணலாம். உள்ள முடி அவ்வளவும் எடுபட்டுட்டுது. நல்லா ஃபுல் கிளியர் ஆகிட்டு. இப்போவும் ஐப்ரோ எடுக்க இப்படி அம்மத்தி பிடிச்சி கொண்டு தோலை அன்ற மாதிரி எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எடுக்கும்போது அந்த மென்மையாக அந்த முடி அவ்வி எடுக்கிற மாதிரி எடுத்துட வேணும். நீங்கள் அந்த தோலோடைய போட்டு தேய்ச்சி கொண்டு நிற்பீங்களா இருந்தால் அந்த இடம் சிவந்துடும். அதை கவனிக்கணும். நீங்கள் பாருங்க, நான் போட்டு நல்லா இது பண்ணி கொண்டு நிற்பனா இருந்தால் ஒரு ரெட் தன்மையாக வந்துடும். அப்போ அதை நாங்கள் மெதுவாக டக்குன்னு எடுத்துட வேணும். உடம்போட ஆக கொண்டு அண்டி தேய்க்காமல் எடுத்தோம்னா சரி. இப்போ அவளுக்கு இமெயிலே எடுத்து காட்ட போகிறேன். ஓகே, இப்போ இவன் இமையை எடுத்து காட்ட போகிறேன். சாஞ்ச மாதிரி இப்படி கொஞ்சம் வச்சுருந்தீங்கண்டா தான் சரி. இவளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி போட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் ஆயில் தன்மை இருக்குமா இருந்தால் பவுடர் போடுங்க. ஆயில் தன்மை இல்லாமல் இருந்தால் பவுடர் போட தேவையில்லை. நார்மலாக நோவும் கொஞ்சம் குறைவாக இருக்குமென்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அந்த ஆயில் வளர்க்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பவுடர் நல்லா. ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ பாருங்க இப்படியே நான் பிடிச்சிட்டேன். இந்த இதைத்தான் இங்கே கொண்டு வைக்கிறேன். நேராக வச்சுட்டு இந்த அதுக்கு வேறு ரம்புற முடியவெல்லாம் வரப்போகுது. அதுக்கு பிறகு இப்படி வந்து இங்கே மாதிரி கொஞ்சம் இப்படி சாஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி அதுக்கு பிறகு இப்போ மேல் பக்கம் அந்த நீட்டாக வச்சு கொண்டு இந்த இடத்தெல்லாம் இது இப்படி எடுக்கணும். இந்த நடுப்பக்கத்தை இந்த மாதிரி வச்சு தான் எடுக்கணும். வேண்டாம் எங்களுக்கு இஞ்சால் உள்ள முடியால் பிடிபடாத மாதிரி இந்த மாதிரி. அதுக்கு பிறகு இப்படி கொண்டு வச்சு தான் இந்த நடுவே எடுக்கணும். இந்த இடத்தையும் இப்படி வச்சு நீங்கள் இப்படியே தான் வச்சு கொண்டு எடுத்தீங்கன்னா டக்கண்டு போய் இங்கால உள்ள முடியை இந்த இதுக்குள்ளே நன்னிச்சு தானே அங்காடு உள்ள முடியை எடுபட்டுடும். அதால் தான் இந்த பக்கம் எடுக்க எப்பவும் இதில் வச்சு இப்படி இந்த இதுக்குள்ளே எடுக்க இப்படி மற்றது இவ்விடம் எடுக்கையும் இங்கே இப்போ இதை இப்படி எடுக்க இங்கே இப்படி எண்டிங்களா இப்போ
வடத்தில் ஒரு முடி இருக்குதுண்டா நீங்கள் இதை பிடிச்சி கொண்டு இப்படி வச்சுக்கொண்டு இது பண்ணினீங்கண்டா இங்கே உள்ள முடி இதுக்கு ஹவ்வு பட்டுதுன்னா இங்கே எல்லாம் முடி பட்டுடும். அப்போ நீங்கள் எந்த வளம் எடுக்க போகிறீங்களோ அதை இப்படி வச்சுக்கொண்டு இந்த சாயலாகவே இங்கே முடிக்கணும். அப்போ தான் அந்த முடியில் அம்பிடாமல் இருக்கும். இந்த போஸ் இந்த கண்டபடி இதுகளுக்கு விட்டுடக்கூடாது. எடுக்க போகிற முடியிடத்தை இதை வச்சுக்கொண்டு பிறகு மிச்சம் இஞ்சால வர்ற அகலத்தை முடி அம்பிடக்கூடாது. ஏன்னா அது பிறகு நாங்கள் எழுது கொண்டு வரைக்கும் எல்லா முடியும் அறுத்து விட்டுடும். அதை கவனிச்சிங்கன்னா சரி. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இஞ்சால முடிக்கணும். அப்போ இவடத்தை என்னைக்கு எங்களுக்கு இந்த முடி இருக்காது. ஓகே, இந்த வளம் எடுக்க எப்பவும் சில பேர் இந்த கையை பிடிப்பாங்க. இப்போ இந்த கையை பிடிச்சா அவங்களுக்கு இப்படி வச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க பிடிக்க சொல்லிக்க இந்த பக்கம் கையை தான் பிடிக்கணும். அதை கவனிச்சுக்கணுங்க. சில வேலை புது பழக்கக்காரன்னா கையை பிடிங்கன்ட்டு நீங்கள் செய்து பண்ணிக்க உங்களுக்கே ஐயோ என்ன கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ அதை கவனிங்க. அதுக்காக தான் இது பெரிய விஷயம் இல்லை, புது பழக்கக்காரருக்காக சொல்லித்தரேன். மேலே இந்த மாதிரி தட்டினீங்களா அந்த பிடிபடாத முடியெல்லாம் மேலுக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மேல் நோக்கி இப்போ இவக்கு இந்த மாதிரி இருக்கீங்க. இப்போ இவ கொஞ்சம் மெல்லி சண்டை லைட்டாக இந்த இடத்துக்கு லைட்டாக கொஞ்சம் போட்டு விட்டோம்டா அது நேச்சுரல் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி சொட்டு நிமிடம் காட்டுங்க. நிமிடம் இருக்கா? இப்போ பார்க்க விளங்கும் உங்களுக்கு நைஸாக இருக்கும். தூரண்டு பார்க்கக்கூட அந்த ஐப்ரோ லைட்டாக போட்டிருக்கிறோம், அது கூட தெரியாது. நேச்சுரலாக ஒரு அழகாக இருக்கும். இப்போ நம்மளாக எடுத்தோடனே ஐப்ரோ சில பேருக்கு அடுத்து குறைவாக இருக்கும், எடுத்தோடனே இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் மாதிரி இருக்கும். அந்த டைம் நாங்கள் லைட்டாக ஒரு ஐப்ரோ போட்டோம்டா ஓகே. ஐப்ரோ போட்டுட்டு அந்த லைன் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, சிம்பிளாக ஒரு லைட்டாக போட்டுட்டு வெளியெழுக்க போக எல்லாம் ஓகே. இப்போ இவக்கெல்லாம் நேச்சுரலாக நல்லா ஒரு வடிவாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.